ஹாய் கைஸ், ஹாப்பி டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நரகத்தின் 19வது தளம் எபிசோட் நம்பர் 10. எபிசோட் ஸ்டார்ட்ல ஜூன் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்காக கம்பெனிக்கு வந்திருப்பா. அவ சைன் பண்ணிடுவா. ஏன்னா அந்த கேமில் மட்டும்தான் இவளால் ஓட முடியும், குதிக்க முடியும், ஃபைட் பண்ண முடியும். அதுக்காகவே சைன் பண்ணிடுவா. சைன் பண்ணிட்டு அவளும் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாங் வருவான். நீ என்ன இங்கே பண்ணுன்னு கேட்க ஜூன் ஏதோ வாங்க வந்ததா போய் சொல்வா. பஸ் வர 2 பேரும் ஏறி போவாங்க. ஜூன் போன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பஸ்குள்ள இருந்தவங்களும் ஜூனை பார்த்து திட்ட, அப்ப யாங்கு ஜூனுக்காக சப்போர்ட் பண்ணுவா. ஜூனு ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொல்வா. யாங்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன தேங்க்ஸ், ஜூனு நீ எதுக்காகடா இங்க வந்தேன்னு கேட்க அவன் எல்லாத்தையும் சொல்வான். 19th ஃப்ளோர் ஒரு கேம்ல இருக்கு, அதுக்கு சைன் பண்றதுக்காக தான் வந்தேன். அந்த கேம்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு டோடு. அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா. அவ பேரை சொன்னதான் நான் சைன் பண்ணுவேன்னு சொன்னேன். ஜூனு அப்ப பேரு சொல்லிட்டாங்களான்னு கேட்க இல்ல, அவங்க சொல்லவே இல்ல. அப்ப நீ சைன் பண்ணலையான்னு ஜூனு கேட்க இவன் சைன் பண்ணிட்டான். ஏன்னா இவனுக்கு நல்லாவே தெரியும் டூடு கண்டிப்பா அந்த கேம்குள்ள வருவான்னு. இவன் டூடுவை பத்தி பேசிட்டு இருக்க ஜூனு லைட்டா ஸ்மைல் பண்ணுவா. ஹீரோ லைப்ரரிக்கு போய் அங்க இருக்க சர்வலைன்ஸ் வீடியோவை செக் பண்ணிட்டு இருப்பாரு. 8 மணிக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை போஸ்ட் பண்ணது ஜோன் தான் கண்டுபிடிச்சிருவாரு. ஜோவும் அந்த பூனைக்குட்டி கிட்ட பேசிட்டு இருப்பா. இந்த விஷயம் இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ ஹீரோயின் எல்லாரும் பனிஷ் பண்ண போறாங்க. அப்ப பின்னாடி இந்த ஹீரோவும் ஏன் இப்படி பண்ணன்னு கேட்பாரு. ஜோவும் என்னன்னு கேட்க அந்த வீடியோவை நீ தானே சென்ட் பண்ண, அவ இல்லைன்னு போய் சொல்வா. அதுக்கு ஹீரோவும் காலேஜ் நெட்வொர்க்ல இருந்து தான் அந்த வீடியோவை சென்ட் பண்ணிருக்காங்க. லைப்ரரியில நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த டைம்ல நீ மட்டும் தான் அங்க இருந்திருக்க. ஏன் இப்படி பண்ண சொல்லு. ஹீரோ தான் கண்டுபிடிச்சிட்டாரே, அதனால ஜோவும் ஒத்துப்பா தான் தான் அந்த வீடியோவை சென்ட் பண்ணோன்னு. அவ அந்த பூனைக்குட்டியை விட்டுட்டு போயிட்டா. எப்படி என்ன விட்டாலும் அந்த மாதிரி நான் வீக்கானவ, அவ்வளவுதான் டிபெண்ட் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. ஜோ ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேர் அவளை புலி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவ இப்படி சொல்ல ஹீரோவும் நீ பாக்கறதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் கூட வான்னு கூட்டிட்டு போவாரு. யாங்கும் டூடுவோ பத்தியே பேசிட்டு வர அங்க லீ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். லீ ஹெல்ப் கேட்பான். 20,000 யுவான் கேட்பான். யாங்கும் சிரிச்சுட்டு என்கிட்ட போய் கேக்குறியடா, என்கிட்ட இல்லன்னு சொல்ல. லீயும் அப்ப உங்க அப்பா கிட்ட கேளு, அவர்தான் எனக்கு காசு கொடுக்கணும்ல. அதுக்கு யாங்கும் ஏன் அப்பாவா, அவன் ஒரு காசு பைத்தியம், அவங்கிட்ட உன்னை யார் காசு கொடுக்க சொன்னது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஈரன் கிராஸ் பண்ணி போவாங்க. லியோ ஈரன் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போக ஈரன் கண்டுக்கவே மாட்டாங்க. யாங்கோ அவளுக்கு மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல லீ மறுபடியும் யாங் கிட்டே கேட்பான். என் டாங்கோட மெடிக்கல் ஃபீஸுக்கு தான் காசு வேணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்ல அது கேட்ட ஈரனும் வந்து டாங்குக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அவன் ஐசியூல இருக்கான், நீ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலையான்னு கேட்க இல்ல இல்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனா அவனை அட்டென்ட் பண்ற டாக்டர் ஜியா அவரோட ட்ரைனிங் முடிச்சு போயிட்டாரு, ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமா தான். இப்படி லீ சொல்ல ஹீரோயினுக்கு அந்த டாக்டர் மேல டவுட் வரும். ஹீரோயினும் அந்த டாக்டர் வீட்டுக்கு குரிய டெலிவரி பண்ற மாதிரி போய் பார்க்க அந்த டாக்டர் அங்க இல்ல. செக்யூரிட்டி கேட்டா அவன் அன்னைக்கு மார்னிங் தான் வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டானா. அப்ப ஹீரோயினுக்கு ஹீரோயின் பாட்டி கால் பண்ணுவாங்க. உன்னோட கிளாஸ்மேட் வீட்டுக்கு வந்திருக்காமா, இதையும் சைன் பண்ண சொல்றான்னு சொல்ல ஹீரோயினும் ஏன் கிளாஸ்மேட்டா, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிறது சூ தான். சூ எதுக்காக வந்திருப்பானா ஹீரோயினுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களாம். அதனால அந்த பனிஷ்மெண்ட் லைட் ஆக்கிறதுக்காக பெட்டிஷன் போட்டாலாம். பாட்டிமாவையும் சைன் பண்ண சொல்வா. பாட்டிமாக்கு மனசே இல்ல, ஏன்னா கண்டிப்பா ஹீரோயின் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. சோமோ நீங்க இப்போதைக்கு சைன் பண்ணுங்க, 2 பேரும் போயிட்டு காலேஜ்ல பேசுவோம், பனிஷ்மெண்ட்டை லைட்டா கேட்போம்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் வந்துருவாங்க. வெளியே போய் பேசலான்னு சொல்ல சோ இங்கே பேசலான்னு சொல்வா. ஹீரோயினும் நான் வெளியே போய் பேசலான்னு சொன்னேன்னு கோமா சொல்ல சோவும் வெளியே வந்துருவா. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல, கண்டிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனாலதான் இந்த பெட்டிஷன் போட்டேன், நிறைய பேர் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயினும் ஓ அப்படியா, நீங்க என்னை பத்தி கவலைப்படுறீங்களா, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், நான் யாருக்கிட்டையும் கெஞ்ச மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு கடைசியா வார்ன் பண்றேன், இன்னொரு முறை என்னோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன். ஹீரோயின் மிரட்டி அனுப்புவாங்க. இல்லையோ டாங்கு கேவோட பாட்டி வீட்டுக்கு போவான். அங்க ஏதாவது காசு இருக்கான்னு தேடிட்டு இருப்பான். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால பாட்டியும் டாங்கோட பொருளாப்பா உள்ள போய் எடுத்துக்கொண்டு விட்டுருவாங்க. உள்ள போய் தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரெட் என்வலப் கிடைக்கும். அதை இவன் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது பாட்டி உள்ள வந்துருவாங்க. ஆனா பாட்டியும் சுட திரும்பி வச்சிருக்கேன், அது குடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு போக இவனும் அந்த ரெட் என்வலப் எடுத்துட்டு வெளியே வருவான். பாட்டி புலம்பிட்டு இருப்பாங்க, 2 பேரும் எனக்கு காலே பண்றது இல்லைன்னு. அது கேட்டலையும் கே உங்களுக்கு கால் பண்றது இல்லையான்னு கேட்க இல்ல அவன் பண்றது இல்லையா. அப்பதான் லீக்கு டவுட் வரும். பாட்டியும் லீ கிட்ட நீங்க 3 பேரும் ஒன்னாதான் வாழ்ந்தீங்க, ஒன்னாதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் பாத்துக்கோப்பான்னு சொல்ல லீயும் ப்ராமிஸ் பண்ணுவான் நான் பாத்துக்கிறேன் பாட்டின்னு. பாட்டியும் உன்னையும் நீ நல்லா பாத்துக்கோப்பான்னு சொல்ல அதை கேட்ட உடனே லீக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். திரும்பி உள்ள போய் அந்த ரெட் என்வலப்ப எங்க இருந்து எடுத்தானோ அங்கேயே வச்சிருவான். இவன் பர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதையும் அந்த பாட்டிக்காக வச்சுட்டு வந்துருவான். ஹீரோ ஜோவை ஒரு பூனை கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அங்கதான் அந்த அடிப்பட்ட பூனையும் இருக்கும். ஹீரோயின் அந்த பூனை இங்க சேர்த்து அதோட மெடிக்கல் ஃபீஸுக்கும் பணம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜோவும் அப்பு அப்ப சுன்மு
அந்த பூனையை கைவிடலையா? ஸ்கூல்ல ஜோவை புலி பண்ண போதுதான் ஹீரோயின் தான் போய் காப்பாத்திருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு அழுதுட்டு ஜோ ஸ்மைல் பண்ண அங்கிள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும். நீ பாதுகாப்பா இருக்கணும் தான் ஹீரோயினோட சவப்பட்டியில தள்ளியிருப்பா. இதெல்லாம் ஜோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் சும்மா மத்த பொண்ணுங்கள மாதிரி இல்ல. அவ இதயத்துக்கு பொறுத்து ரொம்ப கஷ்டம். ஆனா நீ எக்ஸெப்ஷன். அவ கேர் பண்ற பர்சன்ல நீயும் ஒருத்தி. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அந்த கேம் ரொம்ப மோசமாகலாம். அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். ஆனா அவ எப்பவும் உன்னை கைவிட மாட்டா. ஜோவும் எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்னை கைவிட மாட்டான்னு. அவ எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தா. இது தெரிஞ்சும் நான் ஏன் அவளை தப்பா நினைச்சேன்னு எனக்கு புரியல. ஹீரோ இன்னும் லேட் ஆகலன்னு சொல்வாரு. ஹாஸ்டல்ல ரோஸும் சாங் போட்டுட்டு டிக்டாக் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் ஜூன் 2 பேரும் ரூம்க்கு வருவாங்க. அவளும் ஃபேன்ஸ்க்கு பாய் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வா. ஜூன் ஹீரோயின் கிட்ட உன்னை ஆபீஸ்ல கூப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ ஓகேவான்னு கேட்க ரோஸும் எப்படி ஓகேவா இருப்பா? அவளுக்காக பெட்டிஷனை நான் கூட சைன் பண்ணேன். நீ நம்ம சீனியர் சூக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஹீரோயின் பார்த்து சொல்ல ஹீரோயினும் திரும்பி தேங்க்ஸ் சொல்லணுமா? எதுக்கு? ஒருவேளை நான் அந்த தப்பை பண்ணிருந்தா கண்டிப்பா ஸ்கூல் என்ன பனிஷ் பண்ணுவாங்க. இல்ல அந்த தப்பை பண்ணலனா இந்த பெட்டிஷன் தேவையில்லாத ரூமர்ஸ் தான் கிரியேட் பண்ணும். நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன்னு சொல்லி ரோசா சொல்ல ஹீரோயின் உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்னு திரும்பிப்பாங்க. அப்ப இன்னொரு வீடியோ போஸ்ட் ஆயிருக்கும். ஹீரோ தான் அதுல பேசிட்டு இருப்பாரு. டார்ச்சர் பண்ணப்பட்ட பூனைக்குட்டி இதுதானே அந்த பூனைக்குட்டி கட்டுவாரு. ஸ்டோர் மேனேஜரையும் பேச வச்சிருப்பாரு. இப்ப எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும் ஹீரோயின் அந்த தப்பு பண்ணலன்னு. சூவும் அந்த வீடியோவை பாப்பா. சூவோட ஃப்ரெண்டும் இது ஹீரோவோட வாய்ஸ் தானேன்னு சொல்ல சூ வெளியே சிரிச்சாலும் சூக்கு செம கோவம் வரும். ப்ரொஃபஸரும் ஹீரோயினை பனிஷ் பண்றதுக்காக டைப் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த வீடியோவை பார்த்தோடனே டெலீட் பண்ணிடுவாரு. ஹீரோயினுக்கு வந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோயினை மீட் பண்ணலாமான்னு டெக்ஸ்ட் பண்ண ஹீரோவும் ஓகே சொல்வாரு. ஹீரோயினுக்காக வெளியே ட்ரிங்க்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பண்ண உடனே ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுப்பாரு. 2 பேரும் போய் பார்க்ல பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அந்த டாக்டர் ஜியா பத்தி சொல்ல ஹீரோவும் நம்ம பாடிக்குள்ள எங்கே சிப் இருக்குன்னு சொல்வாரு. ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் திரும்பி பார்த்தோன்னே ஹீரோவும் நம்ம கூட விளையாடுற பிளேயர்ஸ் மேல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்க ஹீரோயினும் ஒவ்வொரு பிளேயரா சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் லீ அவனை பார்க்கறதுக்கு கடுமையான போட்டியாளர் மாதிரி தெரியும். ஆனா அவனுக்கு மூளையே இல்ல. டாங்கும் கேயும் இந்த கேமை விட்டுட்டே போயிட்டாங்க. அங்கிளை பத்தி சொல்லணும்னா அங்கிள் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அவரு கேம்க்கு ரொம்ப சின்சியரா இருப்பாரு. அப்புறம் புது பொண்ணு டோடோ அவ மாஸ்க ரிமூவ் பண்ண மாட்டா. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றா. எல்லார பத்தியும் ஹீரோயின் சொல்வாங்க. ஆனா ஹீரோ பத்தி மட்டும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் என் மேல டவுட் போலியான்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்வாங்க அந்த கிளாரிபிகேஷன் வீடியோக்காக. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே செக்யூரிட்டி வந்து லைட் அடிப்பாரு. இந்த டைம்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செக்யூரிட்டி கேட்க ஹீரோ இல்லைன்னு சொல்வாரு. ஹீரோயினும் சாரி சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ ஹீரோயின் ஹாஸ்டல்ல விட்டு ஒரு சீல் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சீலை சின்ன வயசுல இருக்க ஹீரோயின் தான் தந்திருப்பாங்க. எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க லிங்க் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிற ஃப்ரெண்ட் கேங்க பார்க்கும்போது இவனுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துடும். பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். இப்போ கவுண்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும். யாங்கெல்லாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டை போட்டுட்டு ரெடியா இருப்பான் டூடுவை பார்க்கறதுக்காக. அப்ப ஹீரோக்குள்ள ரிப்ளை வரும். இந்த கேம்ல செத்து போனா கோமாக்கு போறதுக்கான காரணம் அந்த சிப்பு தான். அந்த சிப் எங்கேயோ பாடியில இருக்கும். அது பிரெயின் வேவா அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் அவங்க கோமாக்க போறாங்கன்னு சொல்ல ஜோவும் எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்து சாரி கேட்பா. கவுண்டிங் டைம் முடிஞ்சிரும். எல்லாரும் அந்த பேய் வீட்டுல இருப்பாங்க. சங்கிலியால கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அப்ப ஒரு இடத்துல மட்டும் லைட் ஆனாக அங்க இருக்கிறது ஜோ. அந்த சவப்பெட்டிக்குள்ள யார் போனாலும் அவங்க பேயா மாறிடுவாங்க. இப்ப ஜோவோட கண்ணும் கருப்பு கலர்ல மாற அவளும் இவங்க எல்லாரையும் பார்த்து சிரிக்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. 7 nice day.